ஹலோ ஆல், நான் உங்கள் பிரியா சுயம்புதுரை. இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தைங்களுக்கு 2 டேஸ் ஹாலிடே, செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இந்த டேயை நம்ம எப்படி என்ஜாய்மெண்ட்டாகவும் ஒரு ஹெல்த்தியாகவும் கொண்டு போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இப்போ தோட்டத்தில் பெரிய அதிக அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நிறைய மட்டையெல்லாம் கீழே விழுந்திருக்கு. எப்போதெல்லாம் மட்டை நிறையா கீழே விழுகுதோ அப்போ மரத்துக்கு அதுக்கு தேவையான தண்ணி பத்தலை அப்படின்ற மாதிரி ரீசன் சொன்னாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம தோட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு தேவையான நம்ம தண்ணி பாய்ச்சோம்னா அதை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே உள்ள மட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி தந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சேலரி தரதா சொன்னாங்க. ஸோ ஓகே, சேலரி தாராங்களே, அவங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க கூட போனோம். பிள்ளைங்களுக்கு இந்த டே கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் குழந்தைங்கக்கிட்ட ஃபன்னாகவே நம்ம இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணணும், அதே நேரம் அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் இருக்கக்கூடியது குவார்ட்டர்ஸ். அங்கே ஏரோ பிளான்ட் வாட்டர் தான். எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுக்கு நேச்சுரல் வாட்டர் மாதிரி அதில் பெரிய அளவுக்கு ஒரு சத்து இருக்காது. ஸோ அதனால் இங்கே உள்ள சின்ன குழந்தைங்களுக்குமே சீக்கிரமாகவே வெள்ளை முடி வருது. எனக்கு ஏஜ் 36, பட் எனக்கு ஒயிட் ஹேர் இருக்குது. பட் அது ப்ராப்ளம் இல்லை, அது ஏஜ் ப்ராப்ளம். பட் என்னோடய குழந்தைங்களுக்கு ஒயிட் ஹேர் வந்துடாமல் நான் பார்க்குறதுக்காக அடிக்கடி நான் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு போகிறோம்ல, அங்கே நிறைய கருவேப்பிலை செடி இருக்கும். அதை பறித்து நம்ம அதோட சாறை எடுத்து ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படியே நம்ம ஒரு தோட்டத்தில் மட்டையை பறக்கி அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எய்மில் தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வந்தோம். ஸோ இன்றைக்கி நான் வீட்டில் சமைக்கலை. பிகாஸ் நான் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா என்னால் இங்கே நான் ஒரு பிரிஸ்காக என்னால் வேலை பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் வரும்போது பெருநல்ல உள்ள ஹோட்டலில் நாங்கள் சாப்பாடு, மீன் சாப்பாடு, வீட்டில் உள்ள சாப்பாடு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் அவியல், ரசம், மோர் எல்லாமே அவ்வளோ அழகாக பேக் பண்ணி அவங்க தந்துடுவாங்க. ஸோ நாங்கள் தோட்டத்துக்கு வந்த உடனேயே பக்கத்து தோட்டத்தில் உள்ளவங்க எங்களை அழகாக வெல்கம் அட்ரஸ் பண்ணாங்க. நான் கிழங்கு போட்டிருக்கேன், நீங்கள் போகும்போது கிழங்கு எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு கிழங்கு பறித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய மரத்தில் கொய்யாப்பழம் இருக்குது, உங்களுக்கு வேணுன்னா பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஆக்சுவலாக அவங்க ரொம்ப அதிகமாக தாராங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஹாப்பியாக அவங்களுக்கு நம்மளுக்கு தரணும்னு நினைக்கிறாங்களே அந்த ஒரு எண்ணத்தையே நம்ம பாராட்டணும். கண்டிப்பாக நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப சங்கடப்படுத்தாமல், அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ண வைக்காமல், அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போதே கடவுள் கண்டிப்பாக நம்மளை ப்ளெஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்களுமே ஹாப்பியாக இருந்தோம். ஓகே, நம்மளுக்கு பழம்லாம் பறிச்சுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும். ஸோ நாங்களும் என்ன பண்ணோம்னா, கருவேப்பிலை எல்லாமே பறித்து அதை அழகாக ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்களோட வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ அழகாக பிள்ளைங்க மட்டையெல்லாம் அங்கங்கே இருக்க மட்டையெல்லாம் அழகாக பறக்கி வச்சாங்க. நாங்கள் வேலை பார்க்கும்போதே அழகாக ஃபன் பண்ணிவிட்டு அது ஒரு கஷ்டம் இல்லாமல் இது பண்ணிவிட்டு நாங்கள் அழகாக வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிணத்துல மோட்ரு போட்டு குளிக்க வந்தாச்சு. எங்கள் கிணத்தை பார்த்தாலே தெரியும், பயங்கரமாக இருக்கும். நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன், எனக்கு இந்த கிணத்துக்கு வந்தாலே பயமாக இருக்குப்பா அப்படின்வேன். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தொட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை, ஹாப்பியாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்னோடய குழந்தைங்களுமே நல்லா ஜாலியாக அந்த தண்ணியில் குளித்தோம். என்னோடய ஹஸ்பண்டுமே குளித்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் ஃபோன் அடிக்ஷன் ஆகிட்டு வராங்க. நம்ம கண்டிப்பாக குழந்தைங்கள மேக்ஸிமம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் குழந்தைங்கள கூட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அது குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஃபோன் பார்க்க தான் செய்வாங்க. நம்மளே வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஃபோன் பார்க்க தான் செய்வோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களுக்கு நேச்சுரலாக எங்கே ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைய டே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். குழந்தைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு நார்மலாகவே சின்ன வயசுலேருந்து எனக்கு
அந்த நேச்சரோடு நம்ம வந்து கலந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு அதிகமாகவே இருக்கும். அதை என்னோடய குழந்தைங்களுக்குமே நான் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்க அந்த கிழங்கு தந்திருந்தாங்களே, அது கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தொட்டியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குளித்த பிறகு அந்த துணியெல்லாம் அலசி போட்டுட்டு கிழங்க வந்து அவிச்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் என்னோடய ஹஸ்பண்ட்டை அதை கொஞ்சம் கட் பண்ணி தாங்கப்பா அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்க வந்து அதை கட் பண்ணி தந்தாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல இனிப்பான கிழங்கு. அதை அவிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவோம். இன்றைய டே வந்து நாங்கள் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட டேயை வந்து கண்டிப்பாக ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் என்ஜாய் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் என்னால் வந்து ரொம்ப தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியாது. பிகாஸ் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. பட் எனக்கு டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹாப்பியான வீடியோ நான் போடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக எடுத்திருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ.